இப்போந்தான் மக்களே ஊசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரேஷன் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டாவே. ஏன்னா எங்கள் அம்மா காலையிலே ஃபோன் பண்ணி இப்போ ரேஷன் கடை ஃப்ரீயாக தான் இருக்குது வா சீக்கிரமா அப்படின்னாவளா. அதனால் ஊசியை வாங்கிட்டு படப்படன்ட்டு ரேஷன் கடைக்கு வந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து படப்படன்னு வந்தோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3000 கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு இதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு முடியவில்லை. ஆனால் எனக்கு சந்தோஷம்தான். இதை ஒரு நல்ல வழியில், அதாவது எனக்கு என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கேக் வாங்குறதுக்கு வச்சுருவேன். இப்போ நோயெல்லாம் இல்லாமல் இருந்தேன்னா இந்த 3000 வச்சுருந்தேன்னா நல்லா அவுட்டிங் போயிருக்கலாம், எங்கேயாச்சும் பிள்ளைகளை கோயிலுக்கு ஏதாவது கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த இது நம்மளுக்கு இல்லை. வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன எங்கள் வீட்டில் சோறு பொங்கலே. இனி தான் நான் சோறு பொங்க போகிறேன். இப்போ மணி 12:30. சோறு பொங்கி சிக்கன் ஒரு 1/2 கிலோ போல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு ஊருக்கு போயிட்டா ஒரு நாள் சிக்கன் சாப்பிட முடியாது மக்களே. அதனால் சிக்கன் கூட்டம் சோறும் பொங்கணும். இப்போ தான் போப்புறாவ. நான் அதுக்குள்ளே சோறுக்கும் சிக்கனுக்கும் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். எங்கே போகிறீங்க? தொடாத. ஆமாம் ஜூஸ் சரி. மணிகண்டன் கொஞ்சம் பல்ல கட்டுங்க. இதுக்கு தான் என்னைய கூப்பிட்டு வந்திருக்கோம் மக்கள் ரேஷன் கடைக்கு.